அலையே அலையே காட்டுல மலையே அலலே அலடியூர் செதற பதற விடுவன உதற அலலே அலடியூர் ஊரும் பிளட்டு 10,000 ஆரவ கொண்டு அச்சாடு நீ எத்தனையோ வருத்தங்களை பார்த்தா அத்தனையும் ஒருத்தனுதான் ஆக்க டியூட் உன்ன மிஞ்சினவ யாரும் இல்ல செஞ்சரு வச்சு ஜஸ்டனத பெர்சன்னு பார்த்தா இளிச்சவளா கிஸ்டரியா கேட்டா மண்ணண்ணா பந்தண்ணா ஊர் அலரே கண்ணண்ணா தொட்டண்ணா பூ மலர என்ன சொல்ல என்ன வெல்ல யாரும் இல்ல ராஜாதி ராஜனா ராவண ராவணா அத்தான பாத்திங்க நான் காத்திருக்கேன் நெஞ்சு ஏங்கிருக்கேன் நான் பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதல காமிப்பண்ணா நான் என் மூச்சவன் பேச்சவன் பேர் சொல்லும் அழகவன் எனக்குள்ள கலக்குற ஆக்கிச்சம் நல்லவன் யாரவன் ஊர் சொல்லும் ஸ்டாரவன் அவன் தான் என்னவனா ஒரு அலையவ கலையவ அழகிய நிலவவ நிலவிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா மன்னவா வந்தண்ணா ஊரலர கண்ணண்ணா தொட்டண்ணா பூ மலர என்ன சொல்ல என்ன வெல்ல யாரும் இல்ல ராஜாதி ராஜனா ராவண ராவணா. யாருப்பா இந்த தாத்தா ஜென்சி சாங்க இந்த வயசுல இவ்வளவு என்ஜாய் பண்ணி பாடுறாருன்னு பலருமே இந்த வீடியோவை விரும்பி பார்த்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. சாய் அபியங்கர் இசையில பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிற டூட் படத்துல இருந்து சமீபத்துல ஓரும் பிளட் அப்படிங்கிற சாங் வெளியாச்சு. இந்த பாட்டுக்கு ஆரம்பத்துல கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் இப்ப பலருமே சாங் கேட்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. இந்த ஒரு சூழ்நிலையில பெனடிக்ட் அப்படிங்கிற இந்த தாத்தா அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஓரும் பிளட் பாட்டை பாடி ஷேர் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இந்த வீடியோவை பார்த்திருக்காங்க. பலரும் ஓரும் பிளட் சாங் வெளியானப்போ என்ன லிரிக்ஸ் இது ஒண்ணுமே புரியலன்னு விமர்சனம் பண்ணிட்டு இருந்த நிலையில இந்த தாத்தா அந்த சாங்கோட லிரிக்ஸை தெளிவா எல்லாருக்கும் புரியுற வகையில பாடியிருக்காரு. இவரோட இந்த முயற்சிக்கு பலருமே பாராட்டுகளையும் சொல்லிட்டு வராங்க. இந்த வீடியோ சாய் அபியங்கர் கண்ணிலையும் பட்டிருக்கு. அவரும் தாத்தோ அப்படின்னு கமெண்ட் பண்ணி அவரோட அன்பை வெளிப்படுத்தி இருக்காரு. இவர் இந்த சாங் மட்டும் இல்லாம பல சாங்ஸை பாடி அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஷேர் பண்ணிட்டு வராரு. இவரை கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்டவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிற டூட் படம் தீபாவளிக்கு வெளியாக இருக்கிறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்ச நிலையில இந்த படம் மேல இப்போ ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு.